தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை நேசிக்கிறார். ஒருபோதும் நம்மை கைவிடாமல் அன்பினாலே நம்மை நித்தமும் பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்பிக்கையின் ஆண்டவர் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பிரியமானவர்களே, தாவீது இப்படியாக அவன் ஆராதிக்கிற தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவனாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று வைராகியத்தோடு சொல்கிறான். கர்த்தர் நிச்சயமாய் கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை தாங்குவார் என்ற நம்பிக்கையோடு எந்த சூழ்நிலை ஆனாலும் அதை கடந்து போவதற்கு என்னை தேவன் பலப்படுத்துவார். அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தர் எனக்கு துணையாய் இருந்து அந்த தீமைகள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார். நமக்கு இந்த உலகத்திலே நம்பிக்கை கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அவரால் மாத்திரமே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவரே நம்மை குணப்படுத்துகிறவர், அவரே நம்மை பாதுகாக்கிறவர், அவரே நம்முடைய வேண்டுதல்களை நாம் கேட்டு நம்மை நித்தமும் கண்மணி போல நடத்துகிறவர். அவரே நமக்கு நம்பிக்கை. நம்முடைய பலனும் நம்முடைய முயற்சிகளோ அல்ல. கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலே நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அவரே நம்முடைய சந்தோஷத்தின் காரணர். அங்கு நாங்கள் பார்க்கிறோம், ரோமருக்கு நிருபத்திலே 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பவுல் இப்படியாக சொல்கிறார், தேவனுடைய ஆவியானவர் உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்புவாராக. அவர் நம்மிடத்திலே தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்மை சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் நடத்துகிறார். கர்த்தரே நமக்கு நம்பிக்கை. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைத்து அங்கு அனுதினமும் எந்த இடத்திலும் கைவிடாமல் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தரை நம்புவோம், அவரை சார்ந்திருப்போம். அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், நாங்கள் தடுமாறுகிற எந்த சூழ்நிலை ஆனாலும், எந்த பெரிய பிரச்சனை ஆனாலும், எந்த பலவீனமானாலும் தேவரீர், நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நீர் பதில் கொடுத்து, ஆண்டவரே, நாங்கள் கேட்டுக்கொண்ட காரியத்தை நீர் வாய்க்க பண்ணும்படிக்கும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர் தாமே ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.